வணக்கம். சன் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் டாக்டர்ஸ் என்ற சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1.5 மாசமா எந்த வீடியோ போடல. காரணம் என்னன்னா, வேலை பொழு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவகாசியில எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை பிளஸ் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேலைகள் நடந்ததுனால எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட முடியல. இப்போ மறுபடியும் லைனுக்கு வந்துட்டோம். எனவே இன்னைக்கு எங்களுடைய எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் டாக்டர்ஸ் இந்த சேனலுக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்திருக்கு. எங்க சர்வீஸ் சென்டருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் எல்இடி டிவி 43 இன்ச்சு. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபால்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பைலட் டிவி ஆன் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பைலட் எல்இடிம்பாங்க. இந்த ஸ்டாண்ட் பை எல்இடி லைட்டு வந்துட்டு வருதா, வந்துட்டு ஆஃப் ஆகும், வருது போகுது. இதுதான் ஃபால்ட்டு சார். அதுவும் இல்லாம இப்ப நிறைய பேரு இது டிவி ஃபால்ட்டா கேபிள் ஃபால்ட்டா நம்ம பிளக் போர்டில் ஏதாவது ஃபால்ட்டாங்கிற விஷயமே நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. அது இந்த வீடியோ முடியறதுல உங்களுக்கு தெளிவா என்னென்ன ஃபால்ட்டு, டிவி ஃபால்ட்டு, எது கேபிள் ஃபால்ட்டு, யாரை கான்டாக்ட் பண்ணுங்கிற விஷயத்த இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸ்டாண்ட் பை ஆகுது, ஆஃப் ஆகுது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸர் ஓவர் ஹீட்டு, தொட முடியல. இதனால தான் ஆட்டோமேட்டிக்காக பைலட் எல்இடி ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இந்த ப்ராசஸர் மாற்றுறதுக்கு நம்ம வந்து இந்த காம்போ போர்டையே மாற்றிடலாம். ஓகே, அடுத்து என்ன செய்யலாம்? மேக்சிமம் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிறதா நிறைய டிவிகளுக்கு இந்த மாதிரி காம்போ போர்டு ரெடிமேடாகவே வெளியே சேல்ஸ் ஆகுது. கம்பெனி போர்டு தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, 43 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போர்டு தான் மார்க்கெட்ல வருது. ஸோ சேம் எனக்கு இண்டெக்ஸ் போர்டு தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி போர்டை நம்ம ரேட்டு கம்மியாகவே நல்ல லைஃப் இருக்கிற மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இந்த போல பார்ப்போம். இதுலயே எல்லாமே சேம். அந்த போல என்ன சொல்லலாம். இந்த போல ரிமோட் சென்டர் வந்துடும். ஸ்டாண்ட் பை லைட்டு எரியுது. இப்போ நம்ம ரிமோட்டை வச்சு ஆன் பண்றேன். பேக் லைட் எரியுது. இந்த டிவியில ஆல்ரெடி அவங்க கோடோடையே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அது நம்ம பாண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இப்போ இந்த ஃபால்ட், இந்த போர்டு மாத்துறது எப்படி, அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வந்துடுச்சா? ஓகே, ஸ்டாப் பண்ணு. இப்போ வந்து இந்த காம்போ போர்டு மாதிரியே ஒரு காம்போ போர்டு மாற்றியாச்சு. எல்விடிஎஸ், கீ பட்டனு, சவுண்டுக்கு, பேக் லைட்டுக்கு, இவ்வளோதாங்க விஷயம். இந்த புது போர்டு மாட்டி இவ்வளோதான் மாட்ட போகிறோம். மாட்டி முடிஞ்சது. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம் ரிமோட்ல. இப்போ டிவி ஆன் ஆயிடுச்சு.
கஸ்டமர் வந்து இந்த கோடு இருக்கு ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்த வேலை தான் நாங்கள் பாண்டிங் பண்ண போகிறோம். இப்போ போர்டு மாற்றுறது எப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இப்போ அந்த போர்டு மாற்றியாச்சு. இந்த போர்டில் போட்டோன்னே இண்டெக்ஸ்னு வராது. இதுக்கு முன்னால் உள்ள போர்டில் இண்டெக்ஸ் வந்திருக்கும். இது ரொம்ப பெரிய சிரமம்லாம் இல்லை. இண்டெக்ஸ்னு ஒரு லோகோவை இந்த பென்ட்ரைவ்ல ஏற்றிருக்கேன். என்ன செய்யலாம் பார்ப்போம். ஓகே, இன்புட்ல அமைக்கிட்டு ஏசி போட்டோ நமக்கு சூட்டபிள் ஆகிற எந்த லோகோ நல்லா இருக்கு, இது கரெக்டா இருக்கு. லோகோ வந்து கரெக்டா இண்டெக்ஸ் லோகோ கரெக்டா ஏற்கனவே இருந்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. நம்ம இந்த லோகோ எடுத்துக்குவோம். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள லோகோவை இதை பாஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒவ்வொரு போர்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் அப்படின்னா எஸ்ன்னு கேட்கும். எஸ் அமைக்கிட்டோம்னா இப்போ நம்ம பென்ட்ரைவர்ல எடுத்த போட்டோவை லோகோவை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட போட்டோ இருந்தாலும் இந்த மாதிரி டிவி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? டிவி போட்டோம்னா இண்டெக்ஸ் லோகோ வந்துருச்சு. அந்த காம்போ போர்டுல ஒரிஜினலா இண்டெக்ஸ் வர்ற மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. வந்து போர்டு மாட்டி முடிச்சாச்சு. இந்த போர்டு கேட்டீங்கன்னா இந்த போர்டு மேக்சிமம் எல்லா டிவிலையும் மார்க்கெட்ல விற்கிற எல்லா டிவிகளுக்கும் இந்த போர்டு வரும். நீங்க மனசுல இப்போ நினைப்பீங்க, சாதாரணமா இருக்கே நம்ம கூட போர்டு வாங்கி மாட்டிடலாமே அப்படின்னு ஒரு நினப்பு வரும். இல்லைங்க, இந்த போர்டு மாட்டும் போது பேக் லைட்டு வோல்டேஜை செக் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேக் லைட்டு வோல்டேஜை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்யூன் பண்ணி மாட்ட முடியும். சில போர்டு கரெக்டா இருக்கு, சில போர்டுகளுக்கு வித்தியாசம் இருக்கும். அதை டெக்னீஷியனால தான் கரெக்டா பண்ண முடியும். இதை வந்து ப்ராப்பரா டிவி சர்வீஸ் பாக்குறாங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் இந்த மாதிரி போர்டு மாட்ட நீங்க கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம டிவி ஓடிட்டு இருக்கு, திடீர்னு சவுண்டு கட் ஆகுது, திடீர்னு ஆன் பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், டிவி தான் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பயப்படுறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி நினைச்சீங்கன்னா டிவியில மேக்சிமம் இந்த ஏவி கார்டு செட்டாப் பாக்ஸ் வந்து வரும் இல்லையா, இதுல ஏதாவது லூஸா இருந்துச்சுன்னா சவுண்டு கட் ஆகும், சில நேரம் படம் கட் ஆகும். இதை நீங்க கவனிக்காம டிவி சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணிடுவீங்க. எங்களுக்கு நடந்த விஷயம் அது. நாங்க போய் பார்த்தோம்னா இந்த வயரை லைட் அப்படி ஆட்டி விட்டா போதும், படம் வந்துடும், சவுண்டு வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கு நாங்க அவ்வளவு தூரம் வந்து இதை செக் பண்றதுக்கு எங்களை மாதிரி தான் மற்ற டெக்னீஷியன். அதனாலதான் இந்த விஷயத்த நான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் சொல்றேன். இந்த வீடியோவை இந்த மாதிரி கேபிள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஃபர்ஸ்ட் படம் வராம இருக்கலாம். இதை லைட்டை ஆட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வயரை மாத்தினாலே சிலவங்களுக்கு படம் கிளியர் ஆயிரும். அதே மாதிரி ஹெச்டிஎம்ஐ கேபிள்லையும் இந்த பிரச்சனை வரும். ஹெச்டிஎம்ஐ கேபிள்லையும் படம் சில நேரத்தில் விட்டு வரலாம். வீடியோ ஓடிட்டு இருக்கும், கட் ஆகும், வீடியோ ஓடிட்டு இருக்கு, கட் ஆகும். அந்த நேரங்கள்ல டிவி ஃபால்ட்டா என்னங்கிறது பாக்குறதுக்கு ஒரு மெனு, ரிமோட்ல மெனு அமுக்குனீங்கன்னா அந்த இடத்துல மெனு கரெக்டா வந்துட்டு போச்சுன்னா டிவி கரெக்டா இருக்கு. ஹெச்டிஎம்ஐ கேபிள்லையோ அல்லது இந்த வயர்லையோ ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம யாருக்கு கால் பண்றது, கேபிள் காரங்களுக்கு கால் பண்றதா, டிவி மெக்கானிக் கால் பண்றதா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய சோனி டிவியில கேட்டீங்கன்னா, சோனி டிவியில ரிமோட்ல ஆன் பண்ற மாதிரி, அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். ப்ரோக்ராம் எதுவும் இல்லைன்னா சில நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஆனா சோனி டிவி பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருச்சுன்னா பைலட் எல்இடி எதுவுமே எரியாது. நிறைய கஸ்டமர் என்ன செய்றாங்கன்னா, டிவி ஃபால்ட் ஆயிருச்சுன்ட்டு வேகமா கால் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா, ரிமோட்லயோ பேட்டரி வேலை செய்யலனாலும் ரிமோட்ல ஆன் பண்ண மாட்டாங்க. சோனியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் உங்களுக்கு பழக்கம். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு தடவை ரிமோட்ல ஆன் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி பட்டன் அமைக்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், டிவி ஆன் ஆயிரும். இதெல்லாம் இந்த எங்க சைடுல நாங்க அடிக்கடி பார்க்குற ப்ராப்ளம். இதை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்றோம்.
இந்த மாதிரி உங்க டிவி ஏதாவது ஃபால்ட்டு எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் எங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பாண்டிங் மிஷின் வச்சிருக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப இது எந்த அட்ரஸோ இவங்ககிட்ட ஐடியாவும் கேட்க முடியும்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஐடியாவும் கேளுங்க, நாங்க சொல்றோம். எப்பனாலும் கால் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஏரியால எங்க சர்வீஸ் கொடுக்கலாம், அங்க எங்களோட நண்பர்கள் நம்பரையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எனிவே, நன்றி.